1869 அக்டோபர் மாதம் இதே நாளில் போர்பந்தரில் பிறந்த மகாத்மா காந்தி 18 வயது வரை ஒரு தாழ்வு மனப்பான்மை கொண்ட மனிதராக, வெளியில் பேசுவதற்கோ எழுதுவதற்கோ தயக்கம் கொண்டவராக, யாரிடமும் எதையும் கேட்பதற்கு மிகுந்த கூச்சப்படுவராக இருந்தார். 25 வயதில் தென்னாப்பிரிக்க தேசத்தில் ஒரு தேச மக்களின் விடுதலைக்காக போராடுகிற, எந்த ஒரு நீதிபதியும் சந்திக்கிற, யார் வந்தாலும் எதையும் கேட்கிற, எதையும் பேசுகிற, எதையும் உரையாடுகிற, யாரோடும் உறவாடுகிற, அச்சமின்றி தயக்கமின்றி பேசுகிற ஒரு மாபெரும் ஆற்றலை பெற்றது ஒரு நள்ளிரவில் தான். தென்னாப்பிரிக்காவில் ஒரு தொடர்வண்டி நிலையத்தில் அவர் முதல் வகுப்பில் செல்ல முடியாமல் போன விஷயம் பரவலாக எல்லோரும் அறிந்ததே. ஆனால் இங்கிலாந்தில் அவர் படிக்கின்ற பொழுதே ஒரு பேருந்து பயணத்தில் அவர் வெள்ளைக்காரருக்கு மத்தியில் பயணம் செய்த மறுக்கப்பட்டார். இங்கிலாந்தில் அவர் பாரிஸ்டர் பட்டம் பெற்ற பொழுது டர்பன் அணிந்து நீதிமன்றத்தில் வாதாடுவதற்கு அவர் மறுக்கப்பட்டார். இப்படி நிறவெறியாலும் இனவெறியாலும் பல்வேறு தாக்குதலுக்கு உள்ளாகி, அந்த கொடுமைதான், அவர் பார்த்த சிந்தனை தான் அவரை மாபெரும் எழுச்சியுள்ள மனிதனாக மாற்றியது. காந்தியின் பல சீடர்களில், அவர் உருவாக்கிய சீடர்களில் என்னை மிகவும் கவர்ந்த சீடர் ஒருவர் லால் பகதூர் சாஸ்திரி. இப்படியும் ஒரு மனிதன் வாழ முடியுமா? இந்தியாவின் பிரதமர் நாற்காலியை அலங்கரித்துக் கொண்டு, அந்த பிரதமர் நாற்காலியில் இருந்து கொண்டு எவ்விதமான சுகத்தையும் அனுபவிக்காமல், பதவி என்பது அங்கே படோடவம் அல்ல, பதவி என்பது பயங்கரம் அல்ல, பதவி என்பது ஒரு பட்டொளி வீசுகின்ற இடம் அல்ல, பதவி என்பது பொறுப்பு என்பதை தன் வாழ்க்கையின் மூலம் வரலாறாய் மாற்றிய லால் பகதூர் சாஸ்திரி 2 பேனா வைத்திருப்பாராம். ஒரு பேனா அரசாங்க அலுவலை எழுதுவதற்கு, இன்னொரு பேனா சொந்த அலுவலை எழுதுவதற்கு. பேனாவில் கூட அரசாங்க பேனாவை தன் சொந்த காரியத்திற்கு பயன்படுத்தக்கூடாது என்று நினைத்தவனெல்லாம் நாட்டின் பிரதமராக வாய்த்த வரலாறு நமக்கு உண்டு. இந்திய பாகிஸ்தான் பிரச்சனைக்கான ஒரு ஒப்பந்தம் இப்பொழுது உள்ள உஸ்பெகிஸ்தானான ஜார்க்கண்டில் நடந்த பொழுது அங்கே செல்வதற்கு ஒரு பெரிய கோர்ட் வாங்க வேண்டும். இவர் அந்த ஒப்பந்தத்தில் செல்வதற்காக பயணமாகிறார். இந்த கோர்ட் வாங்கிக் கொள்வதற்கு அரசாங்கத்திற்கு அனுமதி உண்டா என்று கேட்கிறார். இல்லை, நீங்க உங்களுக்காக சிறப்பு அனுமதி பெற்று வாங்கிக் கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது, இல்லை, என்னுடைய வருமானத்தில் அது வாங்க முடியாது என்று குளிரை தாங்குவதற்கான கோர்ட் இல்லாமல் அங்கே போகிறார். அந்த ஒப்பந்தம் எல்லாம் முடிந்து அந்த குளிர் தாங்க முடியாமல் மாரடைப்பில் மரணமாகிறார். படிக்கின்ற பொழுதே அவர் தன் தாயுடைய மறைவுக்கு பின்பு உறவினரின் வளர்ப்பால் வளர்கிறார். அவர் படித்த பள்ளிக்கூடம், அவர் தங்கியிருந்த வீட்டுக்கிடையில் ஒரு மிகப்பெரிய ஆறு ஓடுகிறது. அந்த ஆறில் படகில் பயணம் செய்வதற்கு 25 பைசா பணம் அப்பொழுது வசூல் செய்வார்கள். அந்த 25 பைசா பணம் இல்லாத காரணத்தினால் தன் உடையும் புத்தகத்தையும் கலட்டி தன் நண்பனிடத்தில் கொடுத்துவிட்டு நீந்தியே போய் படித்தவர் லால் பகதூர் சாஸ்திரி. வறுமையினுடைய கோரத்திலும் ஏழ்மையினுடைய உச்சத்திலும் வாழ்ந்த மனிதராகதால் தான் பதவிக்கு வந்த பொழுதும் ஒரு பொழுதும் அரசாங்க சொத்தை விரயம் பண்ணக்கூடாது என்று காந்தியின் நேரிய வழியில் எளிமையை கடைபிடித்தவர் லால் பகதூர் சாஸ்திரி. அப்படி நம் நாட்டின் பிரதமராக இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரயில் விபத்திற்கு பொறுப்பேற்று தான் காரணமில்லை என்று சொன்ன பொழுதும் கூட அதை பொருட்படுத்தாது தன் பதவியை துச்சனமாக மதித்து ராஜினாமா செய்தார் இருந்தவர். நேருவின் மறைவிற்கு பிறகு இந்திய தேசத்தின் பிரதமராக அலங்கரித்தவர் லால் பகதூர் சாஸ்திரி. அப்படிப்பட்ட ஒப்பற்ற மனிதனும் நினைவு துறக்க நாள் இந்த நாள். காந்தியின் உண்மை தொண்டரான லால் பகதூர் சாஸ்திரியும் நினைத்து பார்க்க வேண்டிய நாள் இந்த நாள் என்பதில் மிகுந்த உற்சாகம் அடைகிறேன்.